என்னோட மொட்டை மாடியில் இந்த ஃப்ளவர் பாருங்கள், இது என்ன பூன்னு சொல்லுங்கள். இப்போ கடலெண்ணெய் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது வேர்க்கடலை வந்து நம்ம ரைஸ் மில் மாதிரி வேர்க்கடலை உடைக்க செக்குமேட்டில் மிஷின் வச்சுருப்பாங்க. அதில் போய் உடைச்சிட்டு வந்தோம். இது நாங்கள் கொஞ்சம் முதல்ல எண்ணெய் அரைச்சிட்டு மீதி வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 35 கிலோ பயிர் இது இப்போ வந்து கொஞ்சம் சூடு பண்ணுறதுக்காக காய வச்சுருக்கேன் மொட்டை மாடியில். இது காய வச்சுட்டு கேன் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சேன். எடுத்துகிட்டு வந்து காய வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து 30 கிலோ பயிர் காய வச்சுருக்கிறேன். 30 கிலோ பயிருக்கு வந்து 15 லிட்டர் எண்ணெயாவது மேக்ஸிமம் ஆகும். ஆனால் நான் இப்போ 2 கேன் 5 லிட்டர் கேன் தான் கழுவி காய வச்சுருக்கேன். மேலும் பத்தலைன்னா அங்கேயே ஒரு கேன் வாங்கிக்க வேண்டியது தான். இவ்வளோ தான். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம செக்குமேட்டில் கொடுத்து அரைச்சோம்னா கடலை எண்ணெய் ப்ராசஸிங். இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே அரைச்சாங்கன்னா பியூர் கடலை எண்ணெய் வரும். இதுதான் நம்ம வாங்கி தாளிக்கணும். வீட்டில் குழம்பு எதுனா இது பண்ண நல்லெண்ணெய் கடலெண்ணெயில் தான் தாளிக்கணும். கோல்டு வின்னர் வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது இல்லை. அதுக்காக தான் நான் அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். பாருங்கள், என்னோடய வீட்டில் விளைஞ்ச வேர்க்கடலை தான் இது. அதனால் இந்த பயிர் இப்போ நான் மழை காலன்றதுனால கொஞ்சம் சூடு பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ எடுத்துடுவேன். ஒரு 2 ஹவர்ஸாக இது காயுது. நல்லா ஹீட்டாக காஞ்சிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பயிர். ஆனால் நம்ம செக்கு அரைக்கிறது வந்து விளைஞ்சதும் உடைக்கிறோம் பாருங்கள். ஒரு 1 மந்த்துக்குள்ளே அரைச்சிடணும். இது உடைச்சிட்டு வந்து இது காய வச்சு 2 டைம் எடுத்து வச்சதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்றைக்கி போய் இதை எண்ணெயாக நான் மாற்றிடுவேன். இன்றைக்கி அரைச்சிட்டு வரத்துக்காக தான் சூடு பண்ணியிருக்கேன் இந்த வேர்க்கடலையை. அதுதான் கடலை எண்ணெய் வந்து ப்ராசஸிங் இவ்வளோ தான். இதை வந்து அரைச்சோம்னா எண்ணெய் வரும். செக்கு இதில் போட்டு அரைச்சாங்கனாவே எண்ணெய் ஆட்டோமேட்டிக்காக பியூர் கடலெண்ணெய் வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம வேர்க்கடலை வாங்கி கூட தேவைன்றவங்க வாங்கி பயிராக வாங்கி கூட நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். கலப்படம் இல்லாமல் தூய்மையான தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் கிடைக்கணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பயிர் எடுத்து அங்கேயே காஞ்சி இருக்கும் வாங்கி செக்குமேட்லேயே அரைச்சிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வாங்குகிற விலையை விட இப்போ வந்து இது 220 ரூபாய்க்கு நான் சேல் பண்ணுறேன் 1 லிட்டர் எண்ணெய். வேணுன்றவங்களும் அவைலபிள் இருக்குது. ஆனால் வந்து தெரிஞ்சவங்களே இங்கேயே ஃபேமிலியிலே எடுத்துக்குவாங்க. அதனால் நான் சேல்ஸ் அந்த அளவுக்கு பண்ணலை. சொல்கிறேன் உங்களுக்கு இவ்வளோ தான் ரேட்டு. பேக்கெட்டு பண்ணி வரது கம்பெனிலேருந்து வரதுனால கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரிஜினல் கடலெண்ணெய் 220 ரூபா தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், என்னோடய கார்டனில் வந்து மாடி தோட்டத்தில் ரோஸ் பூத்துருக்கு. நான் மொட்டை மாடியில் பயிர் காய வச்சதுனால வேர்க்கடலை பயிர் காய வச்சதுனால மாடியில் இருக்கிறேன். இப்போ தூறல் வரா மாதிரி இருக்குது. மேகமூட்டமாக இருக்கிறதுனால மாடியிலே இருக்கேன். அதனால் இந்த வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். இப்போது ரோஸ் வந்து அழகாக காமிச்சேன். எவ்வளோ அரும்பு வச்சுருக்கு பாருங்கள் செடியில். இதெல்லாம் வச்சுருக்கு. டொமேட்டோ வந்து அதுவே தான் வளர்ந்துது. எதேர்ச்சியாக உரம் எடுத்துகிட்டு வந்து வச்சதில் வளர்ந்துது. தக்காளி காயும் காய்ச்சிருக்கு பாருங்கள். தெரியுதா? இதுதான் டொமேட்டோ காய் காய்ச்சிருக்குது. பழுத்த பேர ஒரு வீடியோ போடுறேன். நிறைய பூ பிஞ்சிலாம் வச்சுருக்கு. பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக தக்காளி செடியில் பூ பூத்துருக்கு. இதுதான் தக்காளி செடி. இது வந்து கனகாம்பரம் பூ செடி வச்சுருக்கேன். தண்டுக்கீரையில் விதைக்காக இதை விட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் என்னோடய கார்டனில் இப்போதைக்கு நான் போடுறேன். நெக்ஸ்ட் டைம் நிறைய எதுனா இந்த பாருங்க சின்ன டொமேட்டோ செடியில் பூவு பிஞ்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குது. சின்ன தக்காளி செடி தானாக விளைஞ்சது தான். இதெல்லாம் இயற்கையாக நேச்சுரலாக வர்றது தான். இந்த மாதிரி நீங்களும் வீட்லேயே ஹோம் கார்டனிங் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.